ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 16. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கல்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இன்னைக்கு மார்க்கெட் 60 பாயிண்ட் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனது. ஸோ நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,989 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 24,000 ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா கால் சைட் மொமெண்டம் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஜூன் 15 வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் டச் பண்ணி ரிவர்ஸ் ஆனது. பட் ஆனால் இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட் கேப் அப் ஆகி கரெக்டாக நமக்கு அந்த 24,000 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் அந்த 24,000 மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து ட்ரெண்ட் வந்து கால் சைடில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 15 வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் செல்லிங்கில் முடிஞ்சது இல்லைங்களா? ஸோ அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சாலுமே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக செல் சைட் மூவ்மெண்டம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ப்ளஸில் ஓப்பன் ஆகுதா இல்லை மைனஸில் ஓப்பன் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். எந்த லெவலில் வந்து நமக்கு பிரேக் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கல்பர் இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷன்லேருந்தே 23,900 தான் இருந்தது ஏடிஎம் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லையும் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் கால் ஆஃப் சைடில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி 9:24 வந்தது. ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1:1 வந்து நமக்கு இங்கே மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு கால் சைடில். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த என்ட்ரி பாருங்க, கரெக்டாக பிரேக் அவுட் என்ட்ரிலே 10:21 வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு 1 மினிட்லேயே. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12:12க்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்திருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. ஸோ உங்களுக்கு அடுத்தது வந்து கரெக்டாக 12:30க்கு வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணிருச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கேண்டில்லே எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேட் இல்லை, அவாய்ட் ஆயிருச்சு. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணிக்கு வந்திருக்கு பிரேக் அவுட் என்ட்ரி ஆகி. ஸோ உங்களுக்கு அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி. உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் க்ளோசிங்கில் வந்து கரெக்டாக ஒன் செட் மொமெண்டம் தான். உங்களுக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 வந்து நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு 1 மினிட்ல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் சைட்லேயே புட் ஆப்ஷன் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்தே ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே வரல புட் ஆப்ஷன் சைடில். அதே மாதிரி 5 மினிட்ஸ் கால் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் ஃபர்ஸ்ட் 9:30க்கு ரிவர்சல் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகல, ஐ பிரேக் பண்ணல. உங்களுக்கு அடுத்த என்ட்ரி 10:35க்கு வந்திருக்கு ரிவர்சல் என்ட்ரி. அந்த கேனலோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கு. அந்த என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம், அது அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து கரெக்டாக 1:10க்கு வந்திருக்கு ரிவர்சல் என்ட்ரி. ஸோ அந்த கேனலோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1:50க்கு வந்திருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்து அந்த கேனலோட லோ வந்து நமக்கு பிரேக் ஆகல இல்லைங்களா? உங்களுக்கு அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூசிங் ஆயிருக்கு. கரெக்டாக 3:00 க்ளோசிங் கேண்டில் இருக்கு இல்லைங்களா? ஸோ 3:00 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான். ஸோ இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ட்ரி எடுத்து உங்களுக்கு 3:00 எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொமெண்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு 5 மினிட்ஸ் கால் ஆப்ஷன் சைடில். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்துமே புட் சைடு நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து இதுலையுமே ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி பாருங்களேன், நமக்கு ஆப்ஷன் ரைட்டிங்க்கும் கரெக்டாக உங்களுக்கு 9:25க்கு ஆப்போசிட்ல செல் எக்ஸிட் வந்துருச்சு, செல் என்ட்ரி. ஸோ அந்த கேண்டோட லோ பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன்லேயே உங்களுக்கு ஒன் சைட் மூமெண்டம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோசிங் எதுலையுமே. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மூமெண்டமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கோம் புட் ஆப்ஷன் சைடில். நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரைட்டிங்க்கு மட்டும் இல்லை, ஆப்ஷன் செல்லிங்க்கும் சாரி ஆப்ஷன் பையிங்க்கு மட்டும் இல்லை, ஆப்ஷன் ரைட்டிங்க்கு வெரி யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கரெக்டாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் டைரக்ஷன் இன்னைக்கு மார்னிங்ல ஓப்பனிங்ல இருந்தே ஓஆர்பி பையிங் சைட் பிரேக் பண்ணி உங்களுக்கு கால் ஆப்ஷன் சைடில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மினிட் ஸ்கல்பிங் என்ட்ரி ஆகட்டும், இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் என்ட்ரி ஆகட்டும், உங்களுக்கு ரெண்டுலையுமே பாருங்க ட்ரெண்ட் வந்து கிளியராகவே ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. கரெக்டாக இன்னைக்கு நமக்கு வந்து
ஆப்ஷன்லையுமே கால் ஆப்ஷன் சைடில் தான் நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பையிங்கில் இருக்குது. ரெண்டுலையுமே 1 மினிட்ல வந்து எடுத்துட்டிங்கனாலுமே புட்டில் வந்து செல்லில் இருக்குது, 5 மினிட்ஸ் எடுத்துட்டாலுமே செல்லில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து கரெக்டாக உங்களுக்கு ட்ரெண்ட் டிரெக்ஷன் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் வந்து என்ன டிரெக்ஷன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற சிஸ்டமோடையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து கால் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா இல்லை புட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு சொல்லி நீங்கள் ட்ரெண்ட் டிரெக்ஷனுக்கு நம்மளோட இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டெமோ வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கேன்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.